ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2 ஆஃப் கன்னியாகுமரி மினி விளாக். நேற்றுக்கு போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான். கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்க்குறப்போ விவேகானந்தா ராக் வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு. நல்லா காற்றா இருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து 133 ஃபீட் ஃபுல்லாகவே ஸ்டோனில் செதுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த நெயில்ஸ் எல்லாமே தொட்டு பார்த்தோம். ரியலிஸ்டிக்காக அப்படி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. அந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனில் தான் இருந்துச்சு. ஸ்டெப்ஸும் எல்லாமே அப்படியே நாங்கள் உள்ளாடி வர்றப்போ திருக்குறள் எல்லாமே ப்ரிண்ட்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்து மறுபடியும் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் நல்லா காற்றுல எல்லாம் நின்றுட்டு அப்படியே கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக தான் திரும்ப விவேகானந்தா ராக்குக்கு வந்துட்டோம். காலையில் நம்ம போகிறப்போ இருந்ததை விட வர்றப்போ வந்து நல்ல கிளாரிட்டியாக நல்லா பிரைட்டாக இருந்து பார்க்குறதுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கன்னியாகுமரியை வந்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் மூணுமே சேரக்கூடிய இடம்தான். அந்த கடல் பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேவி ப்ளூ கலர், சி ப்ளூ கலர், ஒரு கோல்டன் ஷேட், இந்த மாதிரி அந்த ஷேட்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்து. இதுதான் நம்மளோட விவேகானந்தா ராக். ஸ்டெப்ஸ் ஏறி தான் உள்ளாடி போனோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் வச்சுருக்காங்க. இந்த விவேகானந்தா ராக்குக்கு உள்ளாடி நம்ம வீடியோஸ் எதுவுமே அலோட் கிடையாது. அமைதியாக போயிட்டு அமைதியாக வரணும். ஏன்னா விவேகானந்தர் வந்து அமைதியாக தியானம் பண்ண இடம். ஸோ அமைதியாக போயிட்டு வரணும். ஸோ ரொம்ப நல்லா பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கிளாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு மறுபடியும் ஃபெரியில் ஏறி கடற்கரை வந்து கன்னியாகுமரி ட்ரிப்பை முடிச்சாச்சு. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஜாலியாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால வர வழியிலே ஆரியபவனில் நிப்பாட்டி 10:30 போல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஸோ இந்த கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டியாச்சும் மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி மினி விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2 ஆஃப் கன்னியாகுமரி மினி விளாக். நேற்றுக்கு போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான். கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்க்குறப்போ விவேகானந்தா ராக் வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு. நல்லா காற்றா இருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து 133 ஃபீட் ஃபுல்லாகவே ஸ்டோனில் செதுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த நெயில்ஸ் எல்லாமே தொட்டு பார்த்தோம். ரியலிஸ்டிக்காக அப்படி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. அந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனில் தான் இருந்துச்சு. ஸ்டெப்ஸும் எல்லாமே அப்படியே நாங்கள் உள்ளாடி வர்றப்போ திருக்குறள் எல்லாமே ப்ரிண்ட்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்து மறுபடியும் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் நல்லா காற்றுல எல்லாம் நின்றுட்டு அப்படியே கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக தான் திரும்ப விவேகானந்தா ராக்குக்கு வந்துட்டோம். காலையில் நம்ம போகிறப்போ இருந்ததை விட வர்றப்போ வந்து நல்ல கிளாரிட்டியாக நல்லா பிரைட்டாக இருந்து பார்க்குறதுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கன்னியாகுமரியை வந்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் மூணுமே சேரக்கூடிய இடம் தான்.